எப்படி என்று பிள்ளைகளும் யோசிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பெற்றோரும் யோசிக்கிறார்கள். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நிறைய பெற்றோருடைய சம்மதத்தின்படி செய்கிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்கும் பொழுது அநேக கேள்விகள் உண்டாக்குகிறது இல்லையா? வேதத்தின்படி நடக்கிறார்களா? முதல்ல கர்த்தருக்கு சித்தமா, இரண்டாவது பெற்றோருக்கு விருப்பமா என்று அறிந்து அதுக்கப்புறம் திருமணம் செய்வது மூன்றாம் பட்சமாய் போய்விட்டது. தனக்கு பிடித்திருக்கிறது, தான் விரும்புகிறேன், எனக்கேற்றபடி இருக்கிறது, திருமணம் செய்து வையுங்கள் என்று பிள்ளைகள் கட்டாயமாய் நிற்கும் பொழுது பெற்றோரால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. ஆனால் வேதத்தில் நம் முற்பிதாக்களின் தகப்பனாகிய முதல் ஆபிரகாம் என்று எடுத்துக்கொண்டாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களில் முதல் தலைவரே இவர்தான். இந்த முற்பிதா என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்குக்கு எப்படி பெண் கொண்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேகருக்கு இது புரியும். என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? இவர்தான் என்னுடைய வாழ்க்கை துணையா என்று கர்த்தரிடம் எப்படி விசாரிப்பது என்று தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். எப்படி அதை போய் பெற்றோரிடம் சொல்வது என்று தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அந்த காரியங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12லேருந்து 24 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து காண்பிக்கிறேன். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆபிரகாம் முதல்ல என்ன பண்ணுறாரு? எலியாசர் என்கிற ஊழியக்காரனை அழைத்து அனுப்பி, என்னுடைய இனத்தாரில் நீ போய் முதல்ல என்ன பண்ணு, பெண் கொள்ளு, வேற எங்கேயும் போயிடாத, நான் குடியிருக்கிற தேசத்துலேயும் அவனுக்கு பெண் தெரிந்து கொள்ளாத என்று சொல்லி ஊழியக்காரனை அவங்களுடைய ஊருக்கு அனுப்புகிறார். இவர் கடந்து ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு சில காதணிகளையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு கடந்து செல்லுகிறார். கர்த்தருடைய பிரயாணத்தை வாய்க்க செய்கிறார். அவர் போய் அந்த இடத்துல போகும் பொழுது அநேகர் அந்த துவரண்டையில தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி வருகிறார்கள். இவன் அந்த நேரத்துல தான் இப்போ நம்ம படித்தோமே அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்ய 12லே ஆரம்பிச்சுக்கிறாரு. கர்த்தரிடத்துல போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு. என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரனுக்கு நான் பெண் கொள்ள வந்திருக்கிறேன். இங்கே நான் வந்த இடத்துல நான் எந்த பொண்ணு நான் கேட்குற காரியங்கள் எல்லாமே